நம் தலைக்கு மேலே பிரமாதமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சூரியன், மற்ற கிரகங்கள் எல்லாம் இந்த சூரியனிலிருந்துதான் உண்டானதாக விஞ்ஞானம் கூறுகிறது. இப்போதும் நாம் வாழும் பூமி உட்பட அனைத்து கிரகங்களும் சூரியனை நம்பித்தான் இயங்குவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். நம் பூமியின் ஆயுளுக்கு ஆதாரமாய் கருதப்படும் சூரியனில் அவ்வப்போது சிறு சிறு வெடிப்புகள், புயல்கள் ஏற்படுவது உண்டு. இந்த புயல்களின் தாக்கம் எல்லா கிரகங்கள் மேலும் உணரப்படும், பூமி உட்பட. இதுபோன்ற சூரிய புயல் 19ஆம் நூற்றாண்டில் ஒருமுறை பூமியை கடந்ததாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். அப்போது இந்த உலகத்தில் மக்கள் தொகை அளவு குறைந்து காணப்பட்டதும், விஞ்ஞான வளர்ச்சி என்பது அறவே இல்லாததாலும் இப்புயலின் பாதிப்பு குறைந்த அளவே ஏற்பட்டது. ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற சூரிய புயல் மிகப்பெரிய பாதிப்பை பூமியின் மேல் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் இப்போது மட்டும்? சூரிய சுழற்சி 24ஆம் கட்டத்தை எட்டுகிறபடியினாலேயே சூரியனின் மேற்பரப்பில் மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டு அதிலிருந்து பல வகையான ரசாயன கதிர்வீச்சுகள் புறப்பட்டு விண்வெளி எங்கும் வீச தொடங்கியுள்ளது. இதை குறித்து நமது மற்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் அதிர்ச்சியுடன் தகவல்களை வெளியிட்டு வருகின்றன. அதாவது 2012லேயே ஒரு பெரிய சூரிய புயல் ஏற்பட்டு பூமிக்கு solar activity may be to blame. This is no joke. They say that the sun is getting more active. Which can affect a lot of things. What can it affect? Well, first of all, think about what our world is doing today. We use satellite. அப்படி இந்த சூரிய புயலால் என்னதான் நடக்க போகிறது? இந்த பூமியின் அழிவு எப்படி நடக்கும் என்பதற்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? பூமி என்பது சூரியனை சார்ந்து இருப்பதால் சூரியனுடைய அழிவுதான் பூமியின் அழிவுக்கும் காரணமாயிருக்கும் என்று சொல்கிறார்கள். பூமியில் உள்ள கடல் நீர் வற்றி போகும் அளவிற்கு இந்த வெப்பம் உக்கிரமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் பூமி போன்ற வேறு எல்லா கிரகங்களையும் இந்த சூரியன் என்ற நட்சத்திரம் தன்னுடைய ஈர்ப்பு சக்தியினால் உள்வாங்கிக் கொண்டு உள்ளே இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை சுருக்கி பூமியை போன்ற ஒரு சிறிய அளவிற்கு வந்து ஒரு கருமை நிற நட்சத்திரமாக மாறி அப்படியே அது காணாமல் போகும். இந்த சூரிய புயல் 2012 அல்லது 2013 பூமியை அழிக்கும் என்பதுதான் விஞ்ஞானிகளுடைய கணிப்பு. இதனால் ஏற்படும் விளைவுகள் சுனாமி, நிலநடுக்கம், எரிமலை சீற்றம் போன்ற இயற்கை பேரழிவுகள் ஏற்படும். அடுத்ததாக நம் பூமியை சுற்றி பாதுகாப்பாக இருக்கும் காந்த புலன்கள் இந்த சூரிய புயலால் தாக்கப்படும். அப்போது பூமியில் இருந்து 36,000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வான்வெளியில் உலாவிக் கொண்டிருக்கும் செயற்கைக்கோள்கள் எல்லாம் சூரிய புயலின் வேகத்தால் தூள் தூளாகிவிடும். செயற்கைக்கோள்கள் பாதிக்கப்படுவதால் நம் தகவல் தொழில்நுட்பம் முழுவதும் செயலற்று போகும் நிலை ஏற்படும். இதனால் செல்போன், இன்டர்நெட் போன்றவைகளின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டு பூமியில் மிகப்பெரிய குழப்ப நிலை ஏற்படும். கடலில் மிதக்கும் கப்பல்களும் தகவல் தொடர்பு இல்லாமல் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். நம் பயணத்தை விரைவாக்கும் வானத்தில் பறக்கும் விமானங்கள் சூரிய புயலால் தாக்கப்படும். இதனால் ரேடியோ டிரான்ஸ்மிஷன் துண்டிக்கப்படும். சூரிய புயலில் இருந்து வெளிவரும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பூமியில் மின்சாரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து பொருட்களையும் செயல் இழக்க செய்துவிடும். நமது வாழ்வே இருள் சூழ்ந்ததாகிவிடும். ஏனெனில் மின்சாரம் நமது வாழ்வில் உயிர் நாடியாக மாறிவிட்டது. அடுத்து நடக்கப் போவதுதான் இந்த சூரிய புயலின் உச்சக்கட்ட கோர தாண்டவம். மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அழிவினை இது ஏற்படுத்தும் என அச்சம் நிலவுகிறது. காரணம், இந்த கதிர்வீச்சு நமது உடலில் பட்டவுடன் மனிதனின் தோல், இரத்தம், எலும்பு போன்றவைகளே உருகி அல்லது பஸ்பமாகிவிடும் என நம்பப்படுகிறது. சூரியனின் மேற்பரப்பு வெப்பத்தின் அளவு 1,48,000 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். இச்சூரிய புயல்
2000 மைல் வேகத்தில் பூமியை கடக்கும் போது இதன் வெப்பம் 10,000 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இது நம்முடைய உடலில் பட்டவுடன் மாபெரும் அழிவு நடைபெறும். மேற்கூறிய இந்த சூரிய புயலினால் இன்னொரு அழிவும் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. நம்முடைய பூமியை சுற்றியுள்ள விண்வெளியில் ஏராளமான விண்கற்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. அப்படி சுற்றி கொண்டிருக்கும் இந்த விண்கற்களை இந்த சூரிய புயல் தன் வேகத்தினால் எல்லா கிரகங்கள் மேலும் விழ செய்யும். லட்சக்கணக்கில் இருக்கும் இந்த விண்கற்கள் பூமியின் மீது ஆயிரக்கணக்கில் விழும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த விண்கற்கள் சூரிய புயலின் அனலில் ஏற்கனவே அதிக உஷ்ணத்தோடு இருக்கும். அதோடு நம்முடைய பூமத்திய ரேகைக்குள் நுழையும் போது அவைகள் தீப்பற்றி எரிகற்களாக மாறும். இந்த எரிகற்களின் எடை குறைந்தபட்ச அளவே 3 டன்னாகவும் அதிகபட்சமாக 20 டன்னாகவும் இருக்கும். இவைகள் பூமியின் மீது விழும்போது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இப்போது யூகிக்க இயலாது. ஆனால் விளைவுகள் விபரீதமாயிருக்கும் என்பது மட்டும் நிச்சயம் என்று கூறுகின்றார் டாக்டர் மிக்கியோ காக்கு. இவர் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவில் ஒரு பௌதீக பாட பேராசிரியர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த எரிகற்கள் 2010 இருந்தே பூமியின் மேல் செல்லும் என 2009 விஞ்ஞானிகள் அறிவித்திருந்தனர். கடந்த 2010 வருடம் ஆகஸ்ட் 3 முதல் கல்லும், அக்டோபர் 12 இரண்டாவது கல்லும், கடந்த ஏப்ரல் 19 அன்று 3வது கல்லும் தொலைநோக்கி மூலம் கண்டறியப்பட்டது. கடைசியாக கண்டறியப்பட்ட விண்கற்கள் 15 அணுகுண்டுகள் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்ததாக நாளிதழ் செய்தி ஒன்று வெளியிட்டது. இந்த சூரிய புயல் 100 மில்லியன் ஹைட்ரஜன் குண்டுகளின் சக்தி கொண்டதாக இருக்கும். இதனால் பூமியில் பலத்த சேதங்கள் ஏற்படும் என்று வரிசைப்படுத்தியுள்ளனர். இந்த சூரிய சூறாவளி இடி இடிப்பது போன்று நிகழும். பூமியின் காந்த புலங்களை நம்பி இயங்கும் நம் தகவல் தொழில்நுட்ப உலகம் பெரிதும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. அதன் விளைவுகள் பற்றி இன்னமும் விரிவான ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. இடி இடிப்பது போன்ற நேரத்தில் அனைத்தும் நடந்து முடிந்துவிடும் என்கிறார் நாசாவில் சூரிய பௌதிக பிரிவு விஞ்ஞானி டாக்டர் ஃபிஷர். இதுபோன்ற அழிவினை குறித்து 1500 வருடங்களுக்கு முன்னர் தென் அமெரிக்காவின் மத்திய பூமியில் வாழ்ந்த மாயன் இனத்தார் குறிப்புகளில் இது துல்லியமாக காணப்படுகிறது. இதுபோன்ற காரியங்கள் அநேக பழங்கால குறிப்புகளில் காணப்பட்டாலும் எல்லா வேதங்களுக்கும் முன்னோடியும் சரித்திரத்திற்கு ஒத்து போகிறதுமான பரிசுத்த வேதாகமத்தில் இதை குறித்து தெளிவாக மிக துல்லியமாக இந்த சூரிய புயல் வீசுவதற்கு முன்பாக 4 முக்கியமான அடையாளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலாவது, சூரியன் கருப்பாக மாறும். இரண்டாவது, சந்திரன் இரத்தம் போல மாறும். மூன்றாவது, நட்சத்திரங்கள் பூமியின் மேல் விழும். நான்காவது, இந்த ஆபத்துகளுக்கு பயந்து ஜனங்கள் மலைகளின் குகைகளில் பதுங்கிக் கொள்வார்கள். இந்த 4 அடையாளங்களும் நிறைவேறிவிட்டதா? சூரியன் தன்னிலையிலிருந்து மாறி கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய சூரியனின் மேற்பரப்பின் 10% கருப்பாக மாறிவிட்டதாக விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறார்கள். சந்திரன் சிவப்பாக, குறிப்பாக இரத்தம் போல சரித்திரத்திலேயே முதன்முறையாக கடந்த 21/12/2010 ஆண்டில் மாறிவிட்டது. மீண்டும் 2ஆம் முறையாக 15/6/2011 ஆண்டில் திரும்பவும் சந்திரன் இரத்தமாக மாறியது. இது சரித்திரத்திலேயே மிக நீண்ட சந்திர கிரகணம் என்று விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மூன்றாவதாக, நாம் முன்னமே கவனித்தபடியே ஏற்கனவே எரிகற்கள் விண்ணிலிருந்து பூமியை நோக்கி வந்து விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அடுத்தபடியாக
வரப்போகும் சூரிய புயல் அழிவிலிருந்து தப்பிக்க எல்லா நாடுகளும் மலைகளுக்கு அடியில் குகைகள் உண்டு பண்ணி தன் நாட்டு மக்களை காப்பாற்ற ஆயத்தமாகிவிட்டன. இதிலும் மிக விசேஷமாக கடவுள் நம்பிக்கையே இல்லாத கம்யூனிச நாடான ரஷ்யா யமன்டோவ் என்ற மலையில் பல குகைகளை உருவாக்கியுள்ளது. குகைக்கு 10,000 பேர் வரை தங்கலாம். இப்படியாக தன் நாட்டு மக்கள் தொகையில் பாதி பேர் மலைக்கடியின் குகைகளுக்குள் தங்கக்கூடிய மறைவிடத்தின் பதுக்கிடத்தை ரஷ்யா உண்டு பண்ணி தயார் நிலையில் வைத்திருக்கிறது. அடுத்ததாக அமெரிக்கா 2341 அடிக்கு கீழே கிராண்ட் டெட்டான் என்ற மலைக்கு அடியில் மிகப்பெரிய பதுங்கு நகரம் ஒன்றை உருவாக்கியுள்ளது. இதை அமெரிக்கா பல ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கும் போது இது ஒரு இராணுவ தளவாட முகாம் என்றே சொல்லி வந்தது. ஆனால் இப்போதுதான் உண்மை உலகிற்கு அம்பலமாகி இருக்கிறது. அமெரிக்கா உருவாக்கிய இந்த நகரத்தில் அனைத்து பாதுகாப்பு காரியங்களும் சகல வசதிகளும் ஏக தடபுடலாய் அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக நார்வே நாடும் சால்வேடார் என்ற பனிமலைக்கு அடியில் தன் நாட்டு மக்கள் 20 லட்சம் பேருக்கு இதுபோன்ற பாதுகாப்பு மறைவிடங்களை சிறப்பாக உருவாக்கியுள்ளது. சீனா, வடகொரியா, மலேசியா போன்ற அநேக நாடுகளும் இதுபோன்ற புகலிடங்களை குறிப்பாக மலைக்கடியில் உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதில் விசேஷமான காரியம் என்னவென்றால், சுவிட்சர்லாந்து தன் நாட்டு மக்கள் அனைவருக்குமே இத்தகைய பாதுகாப்பின் மறைவிடத்தை உருவாக்கிவிட்டதுதான். உலக அழிவிற்கு முன் இயேசு கிறிஸ்துவானவர் என்னென்ன அடையாளங்கள் நடக்கும் என்றாரோ அவைகள் மிக துல்லியமாக நடைபெற்றுவிட்டன. இனி உலக மக்களும் ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் பதட்டத்தோடு எதிர்பார்க்கிற உலக அழிவு மாத்திரம்தான் எஞ்சியுள்ளது. ஆனால் இயேசு கிறிஸ்து இதற்கான தேதியையோ நாளையோ வருடத்தையோ சொல்லாமல் அடையாளங்களையே சொன்னார். இனி இந்த அழிவிலிருந்து தப்பிக்க